என்று சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனை நடத்துவார் என்றால், அவன் எவ்வளோ கஷ்டமான பாதையில போனாலும், எவ்வளோ நெருக்கமான பாதையில போனாலும், அவங்க யார்கிட்டயும் வெளிய சொல்ல மாட்டாங்க. வெளிய சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சில பேர்ட்ட சொல்லுவார். இவங்க கிட்ட மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்லி. அப்ப அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணி, அவங்கள மட்டும் கான்டாக்ட்ல வச்சு, அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்கு மாத்திரம் ஃபோன் பண்ணி, தங்களுடைய காரியங்கள சொல்லி ஜெபிச்சுக்குவாங்க. எல்லார்கிட்டயும் போய் தங்களுடைய பிரச்சனைய சொல்லி வரமாட்டாங்க. ஏனென்றால், அவங்க கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள். நீங்க இன்னைக்கு யாரால் நடத்தப்படுறீங்க பிரியமானவர்களே? உங்கள இன்னைக்கு யார் நடத்துறாங்க? உங்க யோசனைய நம்பி இருக்கிறீங்களா? உங்க பெலன நம்பி இருக்கிறீங்களா? இல்ல உங்க பிள்ளைங்கள நம்பி இருக்கிறீங்களா? உங்க திறமைய நம்பி இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் தூர வச்சிருங்க பிரியமானவர். ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க ஏசப்பா. அதுதான் வறட்சியான காலத்திலும் ஆத்துமாவுல ஒரு செழிப்பை உங்களுக்கு கொடுக்கிற நாட்களா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கறணும். வறட்சியான நாட்கள். ஒண்ணுமே இல்ல. எல்லாம் லாஸ். எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபைனல். இனி எதுவும் இல்ல என் கையில. ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க பிரியமானவர்களே. ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். சங்கீதத்துல படிக்கிறோம், கன்மலையின் தேனினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். கன்மலையின் தேன். ஆமென். கன்மலையாகிய இயேசுவினிடத்திலிருந்து வருகிறதான ஜீவனுள்ள வார்த்தைகள். அதான் கன்மலையின் தேன். கன்மலை கர்த்தராகிய இயேசு, தேன் வேத வசனம். இந்த கன்மலையின் தேனினால் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். எல்லா சூழ்நிலையிலும். எல்லா சூழ்நிலையிலும். நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? எனவே அவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு பெலனாய் மாறுகிறார் என்பதுதான் அந்த ஒரு வசனத்தினுடைய முழு விளக்கமுமே. ஆண்டவர் என்னுடைய பெலன். ஆண்டவர் என்னை நடத்தும் பொழுது ஆண்டவர் எனக்கு பெலனாய் மாறுகிறார். ஆமென். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்த இடம் கொடுப்பீங்களா? ஆமென். நிச்சயமாக உங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன் ஜீவிக்கிறார். ஆமென்.